அவரு சாதாரணமா பேசிட்டு தான் இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது அந்த தொண்டர்களுடைய செயல்பாடுகள் முற்றிலும் மாறுபட்டுதான் இருக்கு. ஏன்னா அவர் பேசிட்டு கொண்டு வரும்பொழுது அவர் சொல்ற ஒரு அந்த இடத்துக்கு அவரு முதல்வரை கண்டிச்சு பேசும்போது திரிஷாங்கிற வார்த்தையை தொண்டர்கள் பயன்படுத்துறாங்க. அது உண்மையில் தொண்டர்களுடைய அந்த வார்த்தையை உள்வாங்கிதான் அவர் அதை பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனுடைய விளைவாக அவருடைய பேச்சு தடுமாறுது. தடுமாறின பிறகு இந்த பேச்சினுடைய அர்த்தமே மாறி போகுது. கர்நாடகா தண்ணி கொடுக்கல, சுத்தமாவே தண்ணி திறந்து விட மறுக்குது. இப்படி உள்ள ஒரு சூழ்நிலையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்துல கர்நாடகாவை கண்டிச்சு நீங்க பெருசா எதுவுமே பேசுறதா இல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகா மிகப்பெரிய அளவில் கண்டிக்கல. அவர் முழுக்க முழுக்க கண்டிச்சது யாருன்னு பார்த்தோம்னாக்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களையும் அமைச்சர்களையும் மிக கடுமையாக சாடுறாரு. அமைச்சர்களை ஜோக்கர்கள் என்று விமர்சிக்கிறார். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன்னா நீங்க உங்களுக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். அது அது அரசியல் ரீதியா இருக்கலாம், அது வேற. ஆனா ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறீங்க, ஒரு கண்டன ஆர்ப்பாட்ட உரையை நிகழ்த்தும் பொழுது நீங்க அந்த நிகழ்ச்சிகளில் ஒரு பெண்களை பற்றி பேசுறீங்க. அது ரொம்ப கவனமா அதை கையாண்டிருக்கணும். ஏன்னா சென்சிட்டிவான விஷயம் பெண்களை பற்றி பேசும்போது மிக கவனமா கையாண்டிருக்கணும். அதை தவறிட்டாரு. ஏன்னா இதே போலதான் மார்க்கண்டேயன் அவர்களும் இந்த நன்றி உரை ஆற்றும் போது அதுல ஒரு தடுமாறினாரு. முதல்வர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளால விமர்சிச்சார். அதே போல உதயநிதி அவர்களும் மறுபடியும் அதே போல ஒரு வார்த்தைகளை அவர் ரொம்ப கடுமையா பயன்படுத்துறாரு. அதுல மிகவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்க பெண்களை இழிவுபடுத்தும் ஒரு விதமான வார்த்தைகள் அது நம்ம இடம்பெறுது. இது மிக வன்மையான கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இங்க திமுகவில் உள்ள தலைவர்கள் எத்தனை பேர் கண்டிச்சாங்கன்னு பார்த்தோம்னா உண்மையா யாருமே இதை கண்டிக்கல. அதாவது உதயநிதி அவர்களை கைது செய்ததுதான் எல்லாரும் கண்டிச்சாங்க. அவருடைய கைதுக்கு தான் மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சாங்க. யாருமே உதயநிதி அவர்கள் இப்படி பேசிருக்க கூடாதுன்னு திமுகவுல யாருமே சொல்றாங்க. இதுல நம்ம கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்க திமுகவுடைய அந்த மகளிரணி தலைவராக இருக்கிற தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு நாம பார்த்தோம்னா அவங்க கண்டிக்கிறாங்க.